வணக்கம். என்னுடைய அமெரிக்க பயணத்தின் போதெல்லாம், என்னுடைய நண்பர்கள் கூட வந்து அங்க இருக்கிற அமெரிக்க நண்பர்கள் கூட வந்து பல்வேறு இடங்கள சுற்றி காட்டுவாங்க. அதில குறிப்பா கலிஃபோர்னியால நண்பர் திருமலைராஜன் அவர்கள். அவர்கள் வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில கணினித்துறையில இருந்துட்டு, அப்புறம் அமெரிக்காவுக்கு போனவங்க. அதேபோல சுந்தரேசன் நல்ல சயின்டிஸ்ட், நல்ல அறிஞர். அதேபோல பாரதி தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர், என்னுடைய இனிய நண்பர் திரு நாராயணன் அவர்கள். இந்நேரம் வரைக்கும் இந்த படப்பிடிப்பை நடத்தி கொடுத்தது நாராயணன் தான். நாங்க எப்போதுமே ஒரு திட்டம் வச்சிருப்போம். எப்படி அப்படின்னா, நிகழ்ச்சி மறுநாளோ, முத நாளோ இருந்தாலும் கூட, ஒரு 2 நாள் சுற்றி பார்க்க வச்சுக்கிருவோம். அதன்படி தான் நான் இந்த 10 ஆண்டுகள்ல நான் போயிட்டு வந்த இடங்கள்ங்கிறது எல்லாமே அவங்க என்னை கூட்டிட்டு போய் காமிச்சது தான். உதாரணமா, ஹைவே 1 அதில முதல்ல அந்த இதில திருமலைராஜன் என்னை கூட்டு போறாரு. அதாவது மலை இப்படி இருக்குங்க. மலையினுடைய விளிம்புல ரோடு. இந்த பக்கம் ஆழமான கடல், அலையடிக்கிற கடல். எங்க கார் அதில போகுது. நான் சொல்றது ஒரு 2003, 2005ல போயிட்டுருக்கோம். அப்ப நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறதுனால, நான் கேட்டேன், "பேசிக் இன்ஸ்டிங்க்ட்ங்கிற ஒரு படம், அந்த காலத்தில புகழ்பெற்ற படம், இங்க எடுத்ததா?" அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, கார ஒரு ஓரமா அங்கெல்லாம் டக்குன்னு நிப்பாட்ட முடியாது. ஒரு சின்ன இதில போய் ஸ்பேஸ்ல நிப்பாட்டிட்டு, "எப்படி கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு கேட்டாரு. இல்ல, அந்த கதாநாயகி ஷாரன் ஸ்டோன் அவங்களுடைய ஒரு கோபம் வந்து அவங்க கார் ஓட்டிட்டு போறபோது, அந்த இடத்த மாறி, 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 மாறி அவங்க ஒவ்வொரு இதா தாண்டி போவாங்க. அதே மாதிரி இருந்ததுன்னு. அதேதாங்க. இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. இங்க அவங்களுடைய பங்களாவும் இருக்கு. குறிப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் மைக்கேல் டக்ளஸ் அதுல வந்து ஹீரோ. அவங்கள இன்டர்வியூ பண்ற இடம் அதுல ஒரு புகழ்பெற்ற இடம். நீங்க அந்த படம் வேணா எடுத்து பார்த்துக்கங்க. அந்த ப இடத்த எங்கள கூட்டிட்டு போய் அவரு காமிச்சாரு. அந்த ப அதாவது மலை, ரோடு, பிறகு சின்னதா ஒரு குன்று மேல ஒரு அ பிரம்மாண்டமான பங்களாங்க. நாலா பக்கமும் கடல், நடுவுல உச்சியில இருக்கிற மாரி இருக்கு. திருச்சி மலைக்கோட்டையினுடைய மேல இருக்க மாரி. அத நான் பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் பழைய கதைன்னு வச்சுக்கங்க. இதுக்கு மேல நெறைய இருக்கு. அப்புறமேல் சொல்றேன். இப்ப நாங்க இந்த ஜனவரி அ 24ஆம் தேதி எங்க திட்டத்தின்படி நாங்க 3 பேரும் அதிகாலையில கிளம்புனோம். ஏறத்தாழ 8000, 10,000 அடி மலை உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தஹோ ஏரிய பார்க்கறதுக்காக கூட்டு போறாங்க. தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா. போக, 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 போக அந்த காட்சிகள பார்த்தீங்கன்னா, அதாவது அப்படியே திடீர்னு எனக்கு நியூசிலாந்து, ஐஸ்லாந்துக்கு வந்த மாரி இருந்துச்சுங்க. 2 பக்கம் பனி. அப்படியே உறைஞ்சிருக்குது. பிள்ளைகள் பனியில விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பனிச்சறுக்கு இருக்குது. இப்ப இதனுடைய வரலாறையும் எனக்கு சொல்லிட்டே வர்றாரு. ம திருமலராஜன் சார். எப்படி அப்படின்னா, இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க இருந்த எரிமலை வெடித்து சிதறி, அது பெரும் பள்ளம் உண்டாகி, அந்த பள்ளத்தாக்கு நாளடைவில குளிர்ந்து, இந்த பனிப்பாறைகள் உருவாகி, அந்த பனிப்பாறையில இருந்த பனி முழுவதும் எங்க நோக்கி வந்துச்சு அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்கு நோக்கி வந்துச்சு. அதுதாங்க இந்த ஏரி. உலகத்திலேயே சுத்தமான தண்ணீர் உள்ள ஏரி இதுதான். இப்ப அவரு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நாம வந்து எப்படி போறோம் அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்க சுற்றி நாம மேல் நோக்கி கார்ல போறோம். போயிட்டு கீழ இறங்கி அந்த ஏரிக்கு போறோம் அப்படின்னாரு. அதேபோல நாங்க அத போனோம். போற இடங்கள்லலாம் சில இடங்கள்ல சாப்பிடுறதுக்கான இடம் இருக்குது. அது மாரி பிற்பகல் ஆன உடனே ஒரு இடத்துல பனி அப்படி இருக்குது. அதில நடுவுல இறங்கி நான் போய் பனிய கையில அள்ளி பால்லாம் செஞ்சு உருட்டி போட்டு வந்தேன். நெறைய பனி மனிதன் வேற செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் மதியான சாப்பாடு நிறைய மரங்கள் நெறஞ்ச அந்த மரங்களுடைய உயரத்த பாருங்க. நான் என்னுடைய வீடியோல எடுத்திருக்கேன் பாருங்க. அங்க மதியானம் சாப்பிட்டு முடிச்சோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு திரும்ப பயணத்த தொடங்குனோம். கீழ வர்றபோது அந்த ஏரிக்கு கிட்ட வந்து அவங்க நிப்பாட்டிக்கிட்டு, "நீங்க போய் அந்த கிட்ட போய் பார்த்துட்டு வாங்கன்னாங்க." அலை அடிக்குதுங்க அப்படி. ஒண்ணு அது கடலா இருக்கணுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏரியில் ஏற்பட்ட அலைகள் ஒரு புறம், கண்ணுக்கு தெரிகின்ற மலைகள் ஒரு புறம், இவை அனைத்தும் பனியில ஆனதுதாங்க. அதேபோல அங்க அந்த பனி சறுக்கு விளையாட்டுகள்ல அதில நம்ம விளையாடலாமா. இந்த ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பனி இத வந்து நாய்கள் இழுத்துட்டு போறதையும் அங்க பார்த்தேன் நானு. குழந்தைகள் தான் அவ்வளோ அருமையா விளையாடுறாங்க. கால்ல ஸ்கேட்டிங்ஸ் மாரி கட்டிக்கிட்டு அப்படியே பறந்து பறந்து விளையாடுறாங்க. அப்படியான அந்த அத பார்த்துக்கிட்டே வந்தோம். அ அமெரிக்காவினுடைய எந்த பகுதியில இருக்கோம்ங்கிற விஷயமே எனக்கு அப்படியே வானத்துக்கு அருகில் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்கல்ல, சென்னைக்கு மிக அருகில் அப்படிங்கிற மாரி, நாங்க
அந்த வானத்துக்கு மிக அருகில் இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. மலையும் நீரும் மேகங்களும் பனியும் சூழ்ந்த அந்த பகுதியை என்னுடைய நண்பர்களோடு எங்களுக்கு பிடிச்ச பாட்டு, எங்களுக்கு பிடிச்ச செய்தி, எங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவைகள், பார்த்தவை கேட்டவை படித்தவை எல்லாத்தையும் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நாம் வயதில் வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சி இருக்கலாமே தவிர எல்லாரும் ஒரே ஒத்த சிந்தனை உடையவர்கள். எப்படி நாலடியாரில் ஒரு பாடல் வருமோ, தபலரும் தொல்கேள்வி தன்மை உடையார் இகழிலர் எகுடையார் தமிழ் குழி நகலின் இனிதாயின் காண்பாம் அகல்வானத்து உம்பர் உறைவார் பதி. ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் இனிமையான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் எவ்வளவு இனிமை இருக்குமோ அந்த இனிமையை அன்றைக்கு நாங்கள் நண்பர்கள் அனைவரும் அனுபவித்து மகிழ்ந்தோம். இப்போ இயற்கை காட்சிகளோடு சேர்ந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டு நாங்கள் இரவு மீண்டும் நான் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து சேர்ந்தேன். பிறகு 25ஆம் தேதி மாலையிலே மிகச் சிறப்பானதொரு பட்டிமன்ற நிகழ்வு நடந்தது. அந்த பட்டிமன்றத்திற்கு பிறகு நல்ல விருந்து உண்ட பிறகு மறுநாள் காலையிலே நான் புறப்பட்டு தமிழகம் நோக்கி வந்தேன். நான் பார்த்த இந்த ஏரி பற்றிய செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்போதாவது வாய்ப்பிருந்தால் நீங்களும் சென்று பார்த்து வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.